ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ளஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல எப்படி நம்ம ஷிப்பிங் ட்ராக்கிங் ஆட் பண்றதா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் உங்க வெப்சைட்ல ஒரு ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஷிப்பிங் வந்து ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் இப்போ எந்த ஏரியாவில் இருக்கு, ஸோ எப்போ நமக்கு ரிசீவ் ஆகுங்கிற மாதிரி அவங்க ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம கொடுக்கறது தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு ஷிப்பிங் பண்றீங்க, ஸோ டிடிஹெச்ல பண்றீங்க, இல்லைன்னா ப்ளூ டாட்லாம் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அதோட டேரக்ட் வெப்சைட்டோட லிங்க்குமே நீங்க கொடுக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பார்த்தீங்கன்னா பிரீமியம் பிளகின் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பிளகினுமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்றேன். ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க் அண்ட் பிளகின் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க WooCommerce ஷிப்பிங் டைப் பண்ணுங்க. ஷிப் பட்டன் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் பிளகின் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு செக் அவுட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் அவுட் பேஜில் இருக்கும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். நீங்கள் அவுட் சைடு இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்தியன் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு UPI பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட்டோட எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸுமே அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ மெம்பர்ஷிப் பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மெம்பர்ஷிப் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட டியூரேஷன் டைமில் நீங்கள் அன்லிமிட்டடாக தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பிளகின் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பிளகினை கிளிக் பண்ணிங்க, அப்போ ஒரு நிமிஷம் வரும். இப்போ நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிளகினை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். ஒரு நியூ டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் பிளகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளகினோட ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பிளகின் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேஷ்போர்ட் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை ஃப்ரண்ட்டில் ஒரு தடவை பார்த்துடலாம். நான் ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு க்ரோசரி வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் நமக்கு எப்படி ட்ராக்கிங் ஆப்ஷன் வருதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இப்போ பார்க்கலாம். நான் வெப்சைட்டோட பேக்கெண்ட் போய்க்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் பிளகினை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ WooCommerceல வந்து நீங்கள் ஆர்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சில ஆர்டர்ஸ் நான் டம்மியாக கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் கஸ்டமர் உங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் டீடைல்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஷிப்மெண்ட் ட்ராக்கிங்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த பிளகினோட ஆப்ஷனு. நான் ட்ராக்கிங் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைடரில் நம்ம அனுப்பியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளூ டாட்டில் அனுப்பியிருக்கீங்களா, DHL அனுப்பியிருக்கீங்களா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பாப்புலரான எல்லா கொரியர் சர்வீஸுமே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியாவில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா DTDC மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரொவைடர் செலக்ட் ஆகிடும். ஸோ ஷிப்பிங் டேட் நம்ம எப்போ கொடுக்குறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஆர்டரை வந்து கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்து சேவ் ட்ராக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சேவ் ஆகிடும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் நீங்கள் அனுப்பின கொரியர் சர்வீஸ் நேம் இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் கஸ்டமாக கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ கஸ்டம் ப்ரொவைடர்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ டாட்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் லிங்க் பேஜ் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ப்ளூ டாட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நான் இப்போ ப்ளூ டாட் ட்ராக்கிங் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளூ டாட் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் அனுப்புறீங்களோ ஸோ அந்த கொரியர் சர்வீஸோட ட்ராக்கிங் பேஜை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராக்கிங் ஆப்ஷன் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ராக்கிங் லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கிங் லிங்க்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஷிப்பிங் எப்போ பண்ணீங்க ஸோ அந்த ஷிப்பிங் டேட்டை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ட்ராக்கிங் ஆப்ஷன் நமக்கு எனபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் வியூவில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக்கிங் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் வியூவில் இருக்கோம். ஸோ இப்போ நான் மை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஆர்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக ஆட் பண்ணது நமக்கு இந்த ஆர்டர் தான். இப்போ நான் வியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக ட்ராக்கிங் ஆப்ஷனுமே இருக்குது. ப்ரொவைடர் யாருன்னா ப்ளூ டாட் இருக்குது, ட்ராக்கிங் நம்பர் என்ன, ஸோ டேட் எப்போ நம்ம கொரியர் ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ நான் ட்ராக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ டாட்டோட ட்ராக்கிங் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்கோன்னா ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ கஸ்டமருக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட டேஷ்போர்ட்லேயே அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஸோ அவங்க கொரியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வெப்சைட் அட்மின் கொரியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அது எந்த ப்ரொவைடரில் பண்ணியிருக்காங்க, ஸோ ட்ராக்கிங் நம்பர் என்ன, எந்த டேட்டில் பண்ணியிருக்காங்க ஈஸி டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். ஸோ அது மூலியமாக கஸ்டமர் ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதனால கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளகின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளகின் தான். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எந்த செட்டிங்ஸுமே இருக்காது. சிம்பிளாக நீங்கள் பிளகின் ஆக்டிவேட் பண்ணிட்டாவே போதும். ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணணும், இல்லைனா ஒரு வேர்ட்பிரஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் கம்ப்ளீட்டாக வேர்ட்பிரஸ் பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆன்லைன் ட்யூட்டர்ஸ்மே அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கூட அவங்களே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஆகலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லைனா ஒரு வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வேணும் அப்படின்னா எங்கள் டீமை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலமா நீங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.